எங்கள் ஊரின் எங்கள் காலத்தின் மார்கழி மாதத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். முக்கிய அங்கமான பஜனை. பஜனை என்பது எப்படி ஒரு மிகப்பெரிய தெரப்பி என்பதை சிந்தித்து கொண்டிருந்தோம். பெரியவர்கள்தான் பஜனை என்பதில்லை, குழந்தைகளும் ஓடுவார்கள். பெரியவர்களுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய வடிகாலாக இருந்தது. வீட்டிலே மாமியாருக்கும் மாமனாருக்கும் என்ன வேலை? குழந்தைகளோடு பேசுவது, கோவிலுக்கு போவது, பஜனையிலே கலந்து கொள்வது. இது அவர்கள் மனதை இது மிக 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 ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவியது. பெரியவர்களுக்கும் மிகப்பெரிய தெரப்பி அது. அவர்களுக்கும் மனதில் அழுத்தங்கள் ஏதும் இல்லாமல் அவர்களும் வாய்விட்டு அப்படி பாடுகின்ற காலத்தில் அவர்கள் மன அழுத்தங்களும் குறைகின்ற குடும்பம் என்றால் எத்தனையோ இருக்கும். அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் குறைவதற்கும் இந்த பஜனை ஒரு வடிகாலாக இருந்தது. இதில் சில குரல்கள்லாம் நல்லா நினைவு இருக்கும். எங்கள் ஊரில் பஜனையில் நான் குழந்தையில் கேட்டேன், ரொம்ப மனசில் பதிஞ்ச குரல் குருசாமி வாத்தியார் என்பவருடையது. அவர் யாருன்னா, நீ திருவசூரில் இருக்காரு ராமகிருஷ்ண பாகவதர், அவருடைய அப்பா. அந்த குரல் அந்த காலத்துலலாம் ரெக்கார்ட் பண்ணுற வசதியெல்லாம் இல்லைன்னு வருத்தமாக இருக்குது. ஆனால் அந்த ஹாண்டிங்னு சொல்லுவாளே, அப்படி என் மனசுக்குள்ளே அந்த குரலெல்லாம் அப்படியே இன்னும் பதிவாகி ஒலிக்கிறது. அந்த மாதிரி குரல் எங்கேன்னு கேட்க மாட்டோமான்னு தவிக்கிறது மனசு. ராமகிருஷ்ண குரலை கேட்கும்போதெல்லாம் அப்பாவோட நினைவு எனக்கு வரும். அப்படி ஒரு அழகான குரல் இருக்கும். அவர்களோட குரல் வளம் அழுக்காமல் பாடுவார்கள். எத்தனை நேரமான ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, விடிய விடிய பஜனை நடக்கும், விடிய விடிய பாடுவார்கள். அந்த குரலுக்கு களைப்பே தெரியாது. ராதா கல்யாணத்தின் போது முதல் நாள்லேருந்து அது தொடங்கி அந்த 24 அஷ்டபதியும் பாடுவார்கள். சற்று கூட உடலோ மனதோ குரலோ கொஞ்சம் கூட களைப்படையாது. அப்படி ஒரு அழகான குரல் வளம் படைத்தவர்கள் அவர்கள் இருந்தார்கள். அந்த குரல் வளத்தை நீங்கள் நினச்சி பார்க்குறோம். இன்றைக்கி யாருக்கான இருக்கான்னு பஜனையில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குரல் வளம் நான் சொல்லேன் குருசாமி வாத்தியார் என்ற அப்படிப்பட்ட குரல் வளங்களெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு மனதில் அப்படியே அடைஞ்சி கிடக்கு. அந்த அந்த மனசுக்குள்ளே காதுக்குள்ளே அந்த குரல்லாம் இருக்குது. எந்த பாட்டு பாடினாலும் எங்கள் ஊரில் எங்கள் மாமா ரொம்ப அழகாக பாடுவார். எங்கள் மாமா வராத அன்னைக்கு வீரவாதர் அந்த பொசிஷன் எடுத்துப்பார். ஏகாசி பஜனையும் உண்டு. எல்லாத்துக்கும் குழந்தைகள் உண்டு, பெரியவர்களும் உண்டு. ஏன் குழந்தைகள்னா, குழந்தைகள் வேறு எதுவும் பொழுதுபோக்கு தெரியாதுங்கிறது ஒன்று. இவற்றையெல்லாம் போய் பார்க்க வேண்டும் என்பதே யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. நாங்களே போய் உட்காந்துப்போம் எல்லாத்துலேயும். அது ஹரிகதையோ பஜனையோ பிரவச்சனமோ எது இருந்தாலும் குழந்தைகள் முன் வயசில் உட்காந்து ரொம்ப அட்டன்டிவாக கேட்போம். அப்போ கேட்டது தான் இன்றைக்கு எதுவானாலும் எங்களால் அதில் கலந்து கொள்ள முடிகிறது, அதை பற்றி எங்களால் பேச முடிகிறது. அது என்ன என்பது எங்களுக்கு புரிகிறது. காரணம் அந்த குழந்தையெல்லாம் நாங்கள் கேட்டது தான் எல்லாமே. இந்த பஜனையில் வெறும் நாள்லலாம் ஒன்றும் இருக்காது. கையில் அமட்டெல்லாம் வச்சு பாட வேண்டியதான். விசேஷ நாளில் மிருதங்கமோ ஹார்மோனியமோ கூப்பிட்டு கொள்வார்கள். அதோடு சேர்ந்து பாடுவோம். அந்த குழந்தைகள் அதான் சொன்னேன், பேதமற்று எல்லா மொழி பாடலும் அதில் இருக்கும். இந்த ஏகாசி பஜனையோ ராதா கல்யாணமோ தான் ஒரு முறையோடு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுலாம் ஒரு கணக்கு உண்டு. அதுக்கு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. அது தென்னிந்திய பஜனை சம்பிரதாயம்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டு படி எல்லாருக்கும் நாட்டுப்புற பாடலே தியாகராஜர் வரைக்கும் எல்லா பாட்டும் அதில் இருக்கும். எல்லா வகையான பாடலும் அதில் இருக்கும். அது எங்களுக்கு எல்லா மொழிகளையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்துதுன்னு சொல்லணும். இன்னொன்று என்னென்னு கேட்டோம்னா, அந்த ரித்தும் எங்களுக்கு மனசில் வந்தது. அந்த காலப்பிரமாணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலப்பிரமாணம் மனசில் இறங்கித்தன்னா எல்லாமே ஒழுங்காக ஒரு காலப்பிரமாணத்தோடு நடக்கும். இப்படி நாங்கள் எல்லோரும் அந்த பெரியவர்களும் சரி குழந்தைகளும் சரி மனது ஆரோக்கியத்தோடு இருந்தோம். யோசித்து பார்க்குறேன், யாராலும் மன ஆரோக்கியம் இல்லாமல் உள்ளது இல்லை. எல்லாருக்கும் நல்ல மன ஆரோக்கியம் இருந்தது. காரணமே இந்த எங்களுடைய இந்த கூட்டு வழிபாடு பஜனை தானே எனக்கு தோன்றுறது. அழகான குரலில் கேட்டிருக்கிறோம், எல்லாருமா சேர்ந்து பாடியிருக்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது கடைசியில் கிடைக்கிற சுண்டல், அது ஒரு பெரிய அட்ராக்ஷன். நியூட்ரிஷியஸான தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமாக அதுதான் பிரசாதமாக கொடுத்துருக்கோம். பிரசாதத்துக்கு கண்டெல்லாம் கொடுத்ததே கிடையாது. எல்லாம் பிரசாதம்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய உணவு பிரசாதமாக வரும்போது தனி ருச்சின்னு சொல்லுவோம். இருந்த போதில் அதை நம்ம மிக கவனத்தோடு நம்முடைய பெரியவர்கள்லாம் அதை அமைத்திருக்கிறார்கள். அந்த இப்போ சொல்கிறோம் கடலை சாப்பிடும், சுண்டல் சாப்பிடும், அதெல்லாம் நம்மளை பண்ணினோம். அந்த பஜனை முடிஞ்சால் சுண்டல் கட்டாயம் கிடைக்கும். இப்படி நம்ம எல்லாத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் முழுமையாக நம்முடைய எல்லா அட்டம்ப்டையும் நம்ம அப்படி மொழிகணும். அந்த பஜனை சம்பிரதாயத்தில் எல்லாமே இருந்திருக்கு. திரும்பவும்
அந்த பஜனை சம்பிரதாயத்தை பற்றி நினச்சி பார்க்குறேன். திரும்ப அவற்றில் மீட்டுருவாக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைகளெல்லாம் அதற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும், பெரியவர்களாம் அதற்கு வர வேண்டும். ஒரு ஒரு சமுதாயம் ரொம்ப முக்கியம். ஒரு அமைதியோடு இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, வயலன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாம் நமக்கு ஒரு நம் முன்னோர்கள் வழி வைத்திருக்கிறார்கள். நம்ம தான் அதெல்லாம் விட்டுட்டோம். அதில் ஒன்று இந்த பஜனை கூட்டு வழிபாடு. திரும்ப கொண்டு வருவோமே, கொண்டு வர முடியும்.